பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தையை குறித்து சற்று எச்சரிப்பாகவும் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லி தருகிறது. வேதாகமத்துல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டுவிட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் திரும்பவும் தன் தகப்பனிடத்துல வருவான். வெகு நாள் சென்று தன்னுடைய குமாரன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான் என்று சொல்லி தகப்பன் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு விருந்தை ஏற்படுத்தி விடுகிறார். அப்போ மூத்த குமாரன் வெளியிலிருந்து இதை பார்க்கும் பொழுது, என்ன வீட்டுல ரொம்ப சத்தமா இருக்குதே, ஒண்ணும் புரியலன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் இடத்துல கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், லூக்கா 15ஆம் அதிகாரம் 27வது வசனம், அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அதாவது, உன்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உன்னுடைய தம்பிக்காக உங்க அப்பா ஒரு கொழுத்த கன்றை அடித்து சமைத்து ஒரு பெரிய விருந்து வச்சிருக்கிறாரு வீட்டுல அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான் அந்த வேலைக்காரன். ஆனா அப்பா உண்மையாகவே என்ன செய்கிறாருன்னா, எல்லாருக்காகவும் அந்த என்னுடைய குமாரன் வந்ததுனால, திரும்ப என்னுடைய குமாரன் வீட்டுக்கு வந்ததுனால இன்றைக்கு நாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி எல்லாருக்காகவும் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த வேலைக்காரன் அந்த மூத்த குமாரனத்துல போய் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னா, உன்னுடைய தம்பிக்காக ஒரு கொழுத்த கன்றை உன்னுடைய தகப்பன் அடித்து விருந்து பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னதுனால அந்த மூத்த குமாரன் தன்னுடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு கசப்பை உண்டாக்கும்படிக்கு அந்த காரியம் மாறி விடுகிறது. குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஒரு கசப்பு, ஒரு மன கசப்பு, மன வேதனை உண்டாகிவிட்டது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்ம குடும்பத்துல கூட சில நபர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய கணவனை நான் இந்த இடத்துல பார்த்தேன், இவரோடு கூட பேசிட்டு இருந்தாங்க, இவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க, உன்னுடைய மனைவியை நான் இந்த இடத்துல பார்த்தேன், இந்த நபரோடு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம இடத்துல சொல்லி விடுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நபரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது நாம் அதை நிதானித்து தீர விசாரித்து நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல இல்லை அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா உடனே அது கசப்பாகவும் ஒரு கோபமாகவும் மாறி நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தையே கெடுத்து விடுகிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பாருங்க, இப்ப நீங்க உங்களிடத்துல பேசுகிற அந்த நபர்களுடைய வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவங்க சரியாதான் சொல்றாங்களா, அதை குறித்து ஆளை விசாரிக்க வேண்டும், அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ரியாக்ட் பண்ண வேண்டும். இமீடியட்டா நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது அது நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தையே கெடுத்து போட்டு விடுகிறது. இந்த இடத்துல அப்படிதான் நடந்தது.